guys, welcome to my channel Shaz Vlog. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஐஸ்கிரீம் தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ வந்து ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன சாமான் வேணுமென்று பார்ப்போம். நான் இன்றைக்கு கஸ்டர்ட் பவுடரை வச்சு தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், அடுத்தது வெனிலா எசன்ஸ், அடுத்தது சீனி வந்து 150 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஐஸ்கிரீமுக்கு போடுறதுக்காண்டி கச்சான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கொஞ்சம். அடுத்தது வந்து கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்கோ இனி எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்ப்போம். பால் வந்து தண்ணி சேர்க்காத பால் எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுட்டு பாலை காய்ச்சி எடுக்கணும். இந்த பால் 1 லிட்டர் வந்து 1/2 லிட்டராக சுண்டி வரணும். அது வரைக்கும் காய்ச்சணும். நான் பால் காய்ச்ச வலிக்கிட்டு ஒரு 1/2 மணித்தியால் மாய்ச்சது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் சுண்டி வந்துடும். ஓரளவுக்கு அரைவாசி வந்துடும் சுண்டி. இப்போ இதே மாதிரி அடிக்கடி அடிப்பிடிக்க விடாமல் இப்படி ஒரு கிளறி விட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காது. இப்போ அந்த பால் ஆடை எல்லாத்தையும் பால் ஆடை எல்லாம் எடுத்து விடக்கூடாது. அதோடைய இப்படி துளாய விடணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் காய்ச்சப்பட்டு வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் காணும். அரைவாசி காய்ச்சி வந்த உடனே இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன் தானே. அதுக்கு வந்து இதே சூடான பாலில் 2 டேபிள் ஸ்பூன் சூடான பால் எடுத்து இதுக்குள்ளே விட்டு கஸ்டர்ட் பவுடருக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கரண்டி ஒரு கரண்டி எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் வருது. இதை இப்போ விட்டு இப்போ சூடான பாலை விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அது இப்போ கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதை இந்த பாலுக்குள்ளே போடுவோம். அதை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அடுப்பு கூட்டவே கூடாது. நாங்கள் குறைச்சபடி தான் வச்சு செய்யணும். இப்போ இது வடிவாக கரையட்டும். பட்டர் அடிப்பிடிக்க விடாமல் வடிவாக இப்படியே கலந்து விடணும். பட்டர் உருகிட்டு அடுத்ததாக கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். நாங்களும் செய்து கொண்டிருக்க இந்தால மழையும் பெய்யுது. மழையால் கொஞ்சம் சவுண்ட் விளங்காமல் இருக்கும். அடுத்ததாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுக்கிறேன். அதையும் போடுறோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து எடுத்து வச்சிருந்த சீனியை போடுவோம். அப்படின்னு சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கொதிச்சு லைட்டாக தூக்கமாக வரும். சீனி கரைஞ்சி கொஞ்சம் முறுக்கமாக வரணும். இப்போ அடிப்பிடிக்க விடாமல் க்ரீம் பதம் வரும் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் துளாவி விட்டு கொண்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் இறுக்கமாக வந்து ஒன்று இருக்குது, பார்க்கவே தெரியுது. இப்போ கட்டியாக வந்துட்டு
இந்த பதம் இப்படி இருக்கணும். கட்டியாக வந்துட்டுது. இனி இதை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு ஆறட்டும். வேற ஒரு இடத்துல வடிப்போம். வடிச்சிட்டு அப்படியே ஆற விடுவோம். A few moments later. இப்போ நாங்கள் வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் மாறிட்டு இப்போ வந்து இறுக்கமா காற்று போகாத மாதிரி ஒரு ஈயத்தில் எடுத்து மூடி 3 மணித்தியாலத்துக்கு டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எம்டி ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள தான் நான் விட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ விடுவோம். கணக்காக அந்த பாக்ஸு கலவாக வந்து இருக்குது உங்களுக்கு. இனி 3 மணித்தியாலத்துக்கு பிறகு இதை எடுத்து அரைக்கணும். இனி இதை வடிவ மூடிட்டு 3 மணித்தியாலத்துக்கு டீப் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இனி 3 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம். 3 hours later. இப்போ 3 மணித்தியாலம் ஆயிட்டது. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இனி இதை அரைப்போம். முதல் அரைவாசியை அரைச்சிட்டு பிறகு அரைவாசியை அரைப்போம். இப்போ அரைச்சாச்சு. இனி மெட்டதையும் அரைப்போம். இனி இதையும் அரைப்போம். இனி இதுவும் அரைச்சாச்சுது. அப்படியே விட்டு இனியும் 3 மணித்தியால் 2லேருந்து 3 மணித்தியாலத்துக்கு டீப் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இனி இப்போ முதலாவது தடவையை அரைச்சி வச்சிருக்கிறேன். டீப் ஃப்ரிட்ஜில் வைப்போம். 3 hours later. இப்போ நாங்கள் எல்லாம் அரைச்சிட்டோம். டீப் ஃப்ரிட்ஜில் வைப்போம். 3 hours later. அடுத்ததா இப்போ 3 தடவை அரைச்செடுத்தாச்சு. நாங்கள் அரைச்ச ஐஸ்கிரீமை விடுவோம். இப்போ நான் ஐஸ்கிரீமுக்கு நட்ஸ் தான் சேர்க்க போகிறேன். கச்சான் சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். நெய் எடுத்து இப்போ நான் எடுத்து வச்சிருந்த கச்சானை போடுறேன். இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். இதோட இப்போ நான் 2 டீஸ்பூன் சீனி போடுறேன். அப்படியே கலந்து விடுவோம். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தோடனே எடுப்போம். நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல விடுவோம். ஆறட்டும். ஆறின பிறகு நாங்கள் எடுத்து ஐஸ்கிரீமுக்குள்ளே போடுவோம். இப்போ போட்டு என்ன கச்சான் ஆறிட்டுது. இப்போ நான் இந்த ஐஸ்கிரீமுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குமென்றதால நான் கச்சான் போடுறேன். நீங்கள் கச்சானை தவிர கஜு பாதாம் கஜுவும் போடலாம். இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை இனி மூடி 8 மணித்தியாலம்
டீப் ஃப்ரிட்ஜில் அப்படியே வைப்போம். இனி 8 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம். 8 hours later. இப்போ 8 மணித்தியாலம் ஆயிட்டுது. நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஐஸ்கிரீம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. போடுவோம். வெளியால எடுத்து வச்சதால இப்படி இருக்குது. இனி இதே போல நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஷேர்ஸ் வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.